Hi friends, welcome to Tamil Samil Studio. Tamil Samil Studioல சப்பாத்தி பூரியோட சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது குடைமிளகாய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் 200 கிராம் குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாயை எண்ணெயிலேயே நல்லா வேக விடலாம். அதிக நேரம் வேக விட வேணாம், 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குடமிளகாய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். குடமிளகாய் தயாராகிருச்சு. அடுத்ததான் அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்களை 2 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ பாருங்கள், மசாலா பொருட்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நாம் வச்சுருக்கிற அந்த குடமிளகாயை சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்களோட குடமிளகாயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியை 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதித்து குடைமிளகாய் கிரேவி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே குடைமிளகாய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா அது மட்டும் இல்லாமல் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் அருமையாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.